فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال تعالى: إنا سنلقي عليك قولا ثقيلا. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் எங்க இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இரண்டாம் சர்தார், உலகத்திற்கு ஒரு அருள்படையாக வந்திருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள், வர இருக்கிறவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. பெருமைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரசூல் நம்மை எதை கொண்டு வந்து செய்ய சொல்லி இருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை தடுக்க சொல்லி இருக்கிறார்களோ தடுத்து நிறுத்தி, அல்லாஹும் திருத்துதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்களோ அதை விட்டும் நாம் தடை செய்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி வஸ்துக்களை படைத்திருக்கிறான். எண்ணற்ற வஸ்துக்கள், எண்ணற்ற படைப்புகள். அந்த படைப்புகளுக்கெல்லாம் தலைச்சிறந்த படைப்பு மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் நேரான வழியை பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிமார்கள் ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமே அவர்கள் உலகத்தில் இருப்பார்கள், தீன் சேவை செய்வார்கள், வஹதானியத்தை எடுத்துரைப்பார்கள். ஆனால் நபிமார்கள் அல்லாத காலங்களில் மக்கள் நேரான வழியில் நடக்க வேண்டும், வழிகட்டி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவர்களோடு வேதத்தையும் கொடுத்து அனுப்பினார். அந்த வகையில் இறுதி தூதராக வந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னவர்கள் தான் முத்திரை நபி, இறுதி நபி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஷரீஃப் பெருமானாருக்கு பின்னாலே இன்று 1400 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. மக்கள் இன்றளவு கூட இன்றும் என்றும் கியாம நாள் வரையிலும் அந்த குர்ஆனை எடுத்து பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இதற்கு பாதுகாக்கின்ற பொறுப்பை நாமே ஏற்றிருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு சொல்லுகிற பொழுது தன்னுடைய சுய நிலையின்படி எதுவும் சொல்வதில்லை. அல்லாஹ் எதை அவர்களுக்கு அறிவிக்கிறானோ அதைத்தான் சொன்னார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. தன்னுடைய மனயிச்சைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் ஒழித்ததில்லை, எதையும் பேசியதில்லை. அல்லாஹ் எதை வஹ்யாக அறிவிக்கிறானோ அதை மட்டுமே சொல்வார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் சொல்கிறான், நாம் தான் இறக்கி வைத்தோம் என்பதாக. அந்த குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அது.
அந்த வார்த்தையை பேசி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் எடுத்து வந்ததின் காரணமாக எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவர்களாக ஆகிறார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃபை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கியதன் காரணமாக அவருடைய உள்ளத்தில் பதிவு செய்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவர்களாக ஆகிறார்கள். இந்த குர்ஆன் ஷரீஃபை எந்த மாதத்தில் இறக்கி வைத்தானோ அந்த மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக ஆகிறது ரமதான் மாதம். இந்த குர்ஆன் ஷரீஃப் எந்த இரவில இறக்கி வைத்தானோ அந்த இரவினுடைய மகிமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. காரணம், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்பதன் காரணமாக. அந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சமுதாயத்திற்காக எடுத்து சொன்னார்கள். அதனால் அந்த சமுதாயம் ஹைர உம்மத், சிறந்த உம்மத்தினர்களாக ஆனார்கள். நாம் சிறந்த உம்மத்தினர்களாக ஆனதும், பெருமானார் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்களாக ஆனதும், அந்த இறக்கப்பட்ட இரவு மிக சிறந்ததாக ஆனதும், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவராக ஆனதும் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வளவு சிறப்பு. காரணம், அல்லாஹ் தன்னை சொல்லும் போது இக்ரா வரப்புக்கல் அக்ரம் என்பான். மிக சக்தி மிக்க உனது ரப்பருடைய பெயரை கூறி நீ இந்த குர்ஆனை ஓதுவீராக என்று சொல்லுவான். மிக சக்தி மிக்க அக்ரம் என்று சொல்லுவான். இந்த குர்ஆன் எங்கே இருக்கிறது? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே ஃபீ ஸுஹுஃபி முக்கர்ரமா என்பான். சங்கிப்படுத்தப்பட்ட அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே முக்கர்ரமா என்ற வார்த்தையை சொல்லுவான். சங்கி செய்யப்பட்ட அந்த குர்ஆன் ஏட்டிலே. யார் அதை எழுதுவது? அல்லாஹ் சொல்லுவான், கிராமின் பரரா, சங்கி மிக்கவர்கள், அவர்கள் மிக மிக நல்லவர்கள் என்பான் அல்லாஹ். அந்த குர்ஆன் ஷரீஃபை சொல்லும் போது இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இந்த குர்ஆன் சங்கி மிக்க குர்ஆன் என்பான். இப்படி சங்கி மிக்க, மிக சங்கி மிக்க அல்லாஹ் சங்கைப்படுத்தப்பட்ட அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டிலே யாரால் பதிவு செய்யப்பட்டது? சங்கை மிக்க வானவர்களால் பதிவு செய்யப்பட்ட அந்த குர்ஆன், மிக சங்கை மிக்க அந்த குர்ஆன் சங்கை மிக்க மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுகிறான். அங்குதான் பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறேன் என்று சொன்னானே, ஏட்டிலே வைத்து பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் ஏட்டை எரித்து விடலாம், ஏட்டை புதத்தி விடலாம், ஏட்டை தண்ணீரில் போட்டு விடலாம். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பது மனிதர்களுடைய உள்ளத்தில் வைத்துத்தான். அதனால் தான் கல்புல் முஃமின் அர்ஷுல்லாஹ், மூமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்றார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃபை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் இந்த மனிதனுடைய உள்ளத்திற்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது சொல்வார் ரசூலுக்கு, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உம்முடைய உள்ளத்தில் கனமான சொல்லை நாம் விரைவில் போடுவோம் என்பான். அந்த கனமான சொல் என்ன? அதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் ஷரீஃப் அந்த வஹி வருகிற பொழுது ஆரம்ப காலத்தில் எப்படி வந்தது என்று பெருமானார் சொல்லும்போது மணி ஓசையை போல அடித்துக் கொண்டு வருவார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது எனக்கு மிக கடினமாக தெரிந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? மிக கனமான சொல், மிக கனமான சொல். ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 600 ரெக்கைகளை கொண்டவர்கள். 600 ரெக்கைகளை கொண்டவர்கள், மிக பலமிக்கவர்கள். அந்த குர்ஆனை எடுத்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் போடுகிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப் தாங்கக்கூடிய சக்தி உள்ளத்தை ரசூலுக்கு தந்தார். அப்படி அந்த கனமான சொல் போடுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அதை மனனமிட்டுக் கொள்வேன். மனிதனுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் வந்து இறங்கி எனக்கு ஓதி காண்பிப்பார்கள். நான் என் மனதில் பதிவு செய்து கொள்வேன், நான் மனனம் விட்டுக் கொள்வேன். அது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், நானும் அமர்ந்திருக்கிறேன். என் தொடையின் மீது அவர்கள் தொடை இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி வருகிறது.
அப்போது எனது தொடை இருக்குதா அல்லது தொடை நசுங்கி விட்டதா என்று நான் எண்ணினேன். அப்படி மிக கனமான அந்த அஜ்மேல் வந்து இருக்கிற வகி இருக்கிற பொழுது அவ்வளவு கனம், தாங்க முடியாத ஒரு கணத்தை ரசூலுல்லாஹ் தாங்கி இருக்கிறார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருகிற போது நல்ல குளிர்காலத்தில் கூட வியர்த்து விடுமா. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வஹி தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தான். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிற பொழுது வாகனத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்திலே அந்த வாகனம் அந்த வயிற்று தாங்க முடியாமல் அவருடைய அந்த வாகனத்திற்கு அந்த 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 கழுத்தாகிறது பூமியை தொட்டு விடுமா. அந்த அளவுக்கு அந்த வஹியினுடைய கனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா. நபியே, உம்முடைய உள்ளத்தில் மிக விரைவில் மிக கனமான சொல்லை போடுவோம் என்று சொல்கிறான். இந்த குர்ஆனை இறக்கி வைப்போம் என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் இந்த நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது? ஓதுகிறோமா? அதில் உண்டான ஆயத்துக்களை நாம் என்ன பொருள் என்று விளங்கி வைத்திருக்கிறோமா? எதற்காக இறக்கப்பட்டது இந்த குர்ஆன்? சங்கை வைக்க குர்ஆன் சங்கையானவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதை நாம் சுமந்திருக்கிறோம். நம்மில் உண்டான ஹாஃபிஸ்கள் சுமந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும்? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அல் மாஹிர் பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா. குர்ஆன் மரணம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர், குர்ஆன் ஓதுவதில் தேர்ச்சி பெற்றவர், பார்த்து ஓதுவதிலும் தேர்ச்சி, அதே நேரத்தில் பார்க்காமல் ஓதுவதிலும் தேர்ச்சி பெற்ற மனிதர் ஆகிரத்திலே மறுமையிலே லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களே, குர்ஆன் ஷரீஃபை எழுதக்கூடியவர்கள், அவர்களோடு எழுப்பப்படுவார்கள். ஹாஃபிஸ்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் யாரோடு எழுப்புகிறான்? அந்த மலக்குமார்களோடு எழுப்புகிறான். எந்த மலக்குமார்கள்? அந்த குர்ஆனை எழுதுகிறார்களே, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே உள்ள குர்ஆன் ஷரீஃபை எழுதினார்களே, அவர்களோடு எழுப்புகிறான். மீண்டும் சொல்வார்கள், வயக்ரஅல் குர்ஆன் وَيَتَتَعْتَعَ فِيهِ عَلَيْهِ شَاقٌ لَهُ أَجْرَانِ. அந்த குர்ஆனை ஓதும் போதோ மரணம் செய்கிற பொழுதோ திரும்பி திரும்பி ஓதுகிறார் அல்லவா, மரணம் செய்வதற்கு, மீண்டும் மனதில் பதிவதற்கு, இவருக்கு 2 முறை 3 முறை திரும்பி திரும்பி ஓதுவதன் காரணமாக ஒவ்வொரு ஹரஃபுக்கும் 2 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. டபுள் நன்மை அவர்களுக்கு. ஏன்? அவர்கள் திரும்பி திரும்பி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆயத்து மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக. அல்லது ஓத தெரியாதவர் திக்கி திக்கி ஓதுகிறார், எப்படியாவது ஓத வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஓதுகிறாரே, ஒரு ஆயத்தை ஒரு தடவை 2 தடவை அவருக்கு 2 கூலி கொடுக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஹிபுல் குர்ஆனை பார்த்து, இக்ரா, ஓதுவீராக, வர்க, உயர்ந்து கொண்டே செல், வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, உலகத்தில் எப்படி நிறுத்தி நிறுத்தி ஓதினாயோ அதே போல ஆகிரத்திலும் மறுமையிலும் சுவனத்திலும் நீ வந்து நிறுத்தி நிறுத்தி ஓது. இன்ன மன்சிலத்தக இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரா பிஹா, நீ இறுதி ஆயத்தை எங்கே ஓதி முடிக்கிறாயோ அதுதான் உன் தங்குமிடம். நீ சுவனத்திலே உனக்கு எத்தனை சூரா மரணம் இருக்கிறது அல்லாஹ் ஓத சொல்வான். நீ ஓதுகிற போது நீ ஓதி ஓதி சூறாவை ஓதி கொண்டே இருக்கிறாய், எப்போது முடிக்கிறாயோ அதுதான் உன் தங்குமிடம் சுவனத்திலே. ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை படித்திருந்தால் ஏறுவார் உயர்வார், அவருடைய அந்தஸ்தே தனி. அன்பிற்குரியவர்களே, கபரிலே, அதாவது கபரிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி எழுந்திருக்கிறார்? பலகீனமராக, ரொம்ப பலகீனம், நிறம் மாறியவராக எழுப்பப்படுகிறார். அப்போது குர்ஆன் அவரிடத்தில் வரும், வந்து சொல்லும், நான் யார் தெரியுமா? அவர் சொல்வார், தெரியாது. என்னை தெரியாதா உனக்கு? நான் தான் உனது நண்பன்,
உனது குர்ஆன் நீ ஓதினாய் அல்லவா, இன்று உனது நண்பனாக நான் வந்து நிற்கிறேன். உன்னை தூங்க விடவில்லை, உன்னை பகலில் தாகித்திருக்க செய்தேன். இறை கட்டளையால், அல்லாஹ்வுடைய கட்டளையால் உன்னை பகலில் நோன்பிருக்க செய்தேன், தாகித்திருக்க செய்தேன். இறை கட்டளையால் உன்னை இரவிலே வணங்க செய்தேன். வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்து லாபத்தை ஈட்ட நினைக்கிறார்களோ, அதுபோல இன்று நீ செய்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுக்க நினைக்கிறான். இன்று அவருக்கு கொடுக்கப்படும் வலக்கரத்தில் ஆட்சி கொடுக்கப்படும், இடக்கரத்தில் அவருக்கு ஒரு பத்திரம் வழங்கப்படும். நீ சோனத்தில் நிரந்தரமாக இருப்பாய், என்றும் நிலைத்திருப்பாய் என்ற ஒரு பத்திரத்தையும் வழங்கி அல்லாஹ் தஆலாவுடைய தலையில் கண்ணியம் என்ற கிரீடத்தை அணிவிப்பான், கிரீடம் அணிவிப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய பெற்றோருக்கு 2 ஆடைகளை உலகத்திலே விலை மதிக்க முடியாத 2 ஆடைகளை அணிவிக்கப்படும். அப்போது அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த ஆடை எங்களுக்கு எப்படி கிடைத்தது, எதன் மூலமாக கிடைத்தது? உனது மகனை குர்ஆன் ஹாஃபிஸாக ஆக்கினாய் அல்லவா, குர்ஆனை மரணம் செய்ய வைத்தாய் அல்லவா, அதன் காரணமாக உங்களுக்கும் இந்த ஆடைகள் சோழலோகத்திலே அணிவிக்கப்படுகிறது என்று சொல்வார்களாம். அதற்கு பிறகு சொல்லப்படும், நீ சோழலோகத்திலே உயர்ந்து செல், உயர்ந்து கொண்டே குர்ஆனை நீ ஓது, எந்த அளவுக்கு நீ ஓதுகிறாயோ அது போல உயர்ந்து சென்று கொண்டே இரு, எங்கு முடிக்கின்றாயோ அங்குதான் உனக்கு தங்குமிடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக எவ்வளவு சிறப்புகள்! ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருக்கிறார்கள் தன்னுடைய சஹாக்களோடு. அப்போது அன்று வானம் வெண்மையாக இருக்கிறது, ஒளிமயமாக இருக்கிறது. என்றும் இல்லாத வானம் இன்று ஒளிமயமாக காட்சி தருகிறது. ஆச்சரியப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குகிறார்கள். ஜிப்ரீலே, என்ன இன்று என்றும் இல்லாத ஒரு வெளிச்சம் வானத்திலே, ஒரு வெண்மையான நிறம், இப்படி என்றும் இல்லையே, என்ன காரணம் என்று கேட்டபோது, உனது நண்பர் மதீனாவிலே முஆவியா இப்னு முஆவியத்துல் முஸனி வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதனால் இன்று அல்லாஹ் விண்ணுலோகத்திலே பூராவும் வெளிமயமாக ஆக்கிவிட்டான். அப்படியா? நீ அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறாயா என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் கேட்கிறார்கள், ஆம், தொழுகை வைக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 இறக்கைகளை பூமியில் அடிக்கிறார்கள். மக்காவும் மதீனாவும் அவர்கள் கண் முன்னே தெரிகிறது. நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு சஃபிலும் 70,000 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். 2 சஃப் என்றார்கள் மலக்குமார்கள். ஒவ்வொரு சஃபிலும் 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஜனாசா தொழுகை முடிந்து விட்டது. ஹஜ்ரத் பெருமானார் கேட்டார்கள், அவருக்கு இவ்வளவு சிறப்பு ஏன், என்ன காரணத்தினால்? சொன்னார்கள், ஜிப்ரீல், அவர் எல்லா நிலையிலும் நடக்கும் போதும், தூங்கும் போதும், விழித்திருக்கிற போதும், எல்லா நிலைகளிலும் அவர் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார். எல்லா நிலைகளிலும் ஓதுவார். அதனால் அவருக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தந்தான் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி குர்ஆன் ஷரீஃப்கள் ஓதுவதன் மூலமாக எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே மக்காவில் கவர்னராக நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸை நியமிக்கிறார்கள். நியமித்த பிறகு அவர்கள் ஆட்சி ஒழுங்காக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் காலங்கள் வருகிறது. ஹஜ் செய்வதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்ற போது அல் அஸ்ஃபான் என்ற இடத்திலே சந்திக்கிறார்கள்.
ஹஜ்ரத் உமர் கேட்கிறார்கள், ஓ நாஃபியே, உனக்கு பகரமாக மக்காவின் கவர்னராக இருந்தார் அல்லவா, உமக்கு பகரமாக அந்த பதவியை யாரிடத்தில் கொடுத்து விட்டு வந்தாய்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், அப்ஸா என்ற ஒரு மனிதரிடத்திலே கொடுத்து வந்தேன். அப்ஸாவா? அவர் யார்? அவர்தான் எனக்கு கிடைத்த அடிமை இடத்தில் ஒப்படைத்து வந்தேன். ஒரு அடிமை இடத்திலா ஒரு கவர்னர் பதவியை நீ ஒப்படைத்து விட்டு வந்தாய் என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள் ஹஜ்ரத் உமர். அவர் அடிமைதான், ஆனால் காரிஉன் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதாவது ஒரு ஆலிம், அல்லாஹ்வுடைய ஷரியத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரிந்த ஒரு ஆலிமாக இருக்கிறார். அதனால் அவரிடத்தில் ஒப்படைத்தேன் என்று சொல்லும் போது ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், அதாவது இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், சிலர்களை இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். வயதாஹு பிஹி ஆகிரின், இன்னும் சில கூட்டத்தாரர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான் இதன் மூலமாக என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசித்து காண்பித்தார்கள். காரணம் அவ்வளவு சிறப்பு. எதனால் அவர்களை கவர்னராக நியமித்தார்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதியிருக்கிறார், வேதத்தை மனனமிட்டு இருக்கிறார், ஷரியாவை புரிந்திருக்கிறார். அதனால் அவருக்கு இந்த வாக்கியம் ஆளுகின்ற வாக்கியத்தை, மக்காவுடைய கவர்னராக ஆளுகின்ற வாக்கியத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் அந்த குர்ஆனுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் சொல்வார்கள், மக்காவிலே மதீனாவில் இருக்கிற பொழுது குர்ஆனுடைய கலைகளை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் 4 பேரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த 4 பேர்கள் யார்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் இடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உபை இப்னு கஅப் இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல், இந்த 4 பேரிடத்திலே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் அறிவு ஞானங்கள் பெற்றவர்கள், குர்ஆனுடைய இல்மை பெற்றவர்கள் அவர்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொல்வார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களில் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் யார்? மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் தான் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆன் என்று ஓதக்கூடியவர்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நடப்பவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள். வஹாஸத்துஹு, அல்லாஹ்வுக்கு மிக சொந்தமானவர்கள். இன்னைக்கு குர்ஆன் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? வீட்டிலே பரக்கத்திற்காக வைத்திருக்கிறோம் குர்ஆனை, ஓதுவதில்லை. நம் தலைமையில் குர்ஆனையும் வைத்திருக்கிறோம், அர்த்தத்தை புரிவதில்லை. அந்த நிலையில் தான் நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிற சகோதரர்களே. ஆனால் இந்த குர்ஆன் ஆகிரத்திலே நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லும். அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அந்த குர்ஆன் படி நடந்தால் மட்டுமே நாம் அதற்கு சாட்சி சொல்ல முடியும். அல்லாஹ் ஆகிரத்திலே மறுமையிலே ஒரு அமானிதத்தை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு அமானிதம் என்கிறார். அல்லாஹ் சொல்வான், இன்ன அரதல் அமானத, இந்த அமானிதத்தை வானம், பூமி, மலை இவர்களிடத்தில் எடுத்து காமித்தான். அல்லாஹ் எல்லோரையும் கூப்பிட்டான், வானத்தை கூப்பிட்டான், பூமியை கூப்பிட்டான், மலையை கூப்பிட்டான், மனிதன் ஜின் எல்லாத்தையும் கூப்பிட்டான். அல்லாஹ், எனது அமானிதத்தை நீங்கள் பின்பற்றணும், நான் அமானிதமாக ஒன்றை கொடுப்பேன், எனது கட்டளைகள். கட்டளை என்ன? ஓரிரை கொள்கை, லா இலாஹா இல்லல்லாஹ், அதன்படி நடக்கணும். ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதுதான் இறைவனுடைய கட்டளை. இது நிறைவேற்றுவதற்கு உமக்கு முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். இது எனது அமானத். யார்கிட்ட? வானத்திடத்துல வந்து கேட்கிறான். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், இதை நீ ஏற்றுக்கொண்டால் சுவனலோகத்திலே உனக்கு நல்ல கண்ணியமும் எனது அருளும் கிடைக்கும். அது சொன்னது, என்னால் முடியாது,
இவ்வளவு ஒரு கட்டளையை நான் பெற்ற முடியும், நான் என்னால் பின்பற்ற முடியாது, ஆனால் உன் கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கிறேன் என்று வானம் மறுத்து விட்டது. பூமி இடத்திலே கேட்கிறான், பூமியே இதுதான் எனது கட்டளை, உன்னால் நிறைவேற்ற முடியுமா? அப்படி நிறைவேற்றினால் இந்த பூமியிலே உனக்கு கண்ணியத்தையும் அனைத்து மக்கள் போற்றக்கூடிய ஒரு கௌரவத்தையும் கொடுப்பேன், என் அருளையும் கொடுப்பேன். அதுவும் மறுத்து விட்டது. எல்லாம் இவ்வளவு பெரிய கடமைகளை என்னால் சுமக்க முடியாது, ஆனால் உன்னுடைய சொல்லுக்கு அடிபணிகிறோம். மலையும் அது போலத்தான். பிறகு ஆதமை கூப்பிட்டார், ஆதமே இதோ எனது கட்டளை, இந்த கட்டளை உன்னால் நிறைவேற்ற முடியுமா? ஆதம் கேட்கிறார்கள், நான் அதை நிறைவேற்றினால் எனக்கு என்ன தருவாய், எங்களுக்கு என்ன கொடுப்பாய்? உங்களுக்கு சுவனலோகத்திலே நான் சுவனத்தை கொடுப்பேன், எனது அருளை கொடுப்பேன், உங்களுக்கு கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் கொடுப்பேன். அப்படி பின்பற்றவில்லை, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் மாறு செய்தால் என்னால் படைக்கப்பட்ட நரகலோகத்திலே புகுத்துவேன். நான் செய்கிறேன், அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன் என்று ஆதம் சம்மதித்தார்கள். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், வஹமலஹல் இன்சான் இன்னா அரதனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால். வானம் பூமி மலை மூன்றிடத்திலும் அல்லாஹ் அமானத்தை எடுத்து காண்பித்த போது ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதை சுமப்பதற்கு பயந்து விட்டன, மறுத்து விட்டன. வஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். இன்னஹு கான ஸலுமன் ஜஹூலா, இந்த மனிதன் அறிவீனத்தினால் தனக்குத்தானே அநீதத்தை எடுத்துக் கொண்டான். மனிதன் சுமந்து கொண்டான், நான் பின்பற்றுகிறேன், உன் கட்டளை ஏற்று நடக்கிறேன் என்று மனிதன் வாக்கு கொடுத்தான். ஆனால் அவனுடைய அறிவீனத்தால், அவன் செய்கின்ற அநியாயத்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய மறுத்து விட்டான், ஒரு பாவியாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆன் ஒரு அமானிதம். இந்த கட்டளைகள் ஒரு அமானிதம். அமானிதத்தை நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் மறுமையிலே கேட்கிற போது என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அமானிதமாக கொடுத்த குர்ஆனை ஓதினோமா? ஓத தெரியவில்லை என்றாலும் அதனுடைய ஆர்வமாவது வந்ததா? ஓத வேண்டுமே. ஜமாத்தில் வர பிள்ளைகளுக்கு அந்த 10 சூரா சொல்லிக் கொடுக்கிறது பெரும்பாடா இருக்கு. அமீர் சாஹிப்களுக்கு குலியால் காஃபிர் மாத்தி சொல்லி கொடுக்கிறார், வரமாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ், மாஷாஅல்லாஹ், நம்மகிட்ட ஒரு பிள்ளைங்க குறைஞ்சது ஒரு ஜுஸாவது மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல, எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். இரவில எப்படியாவது சூரா மனப்பாடம் சொல்லாம விடுறது இல்லை. பாடத்தை சொல்லிட்டு சூரா சொல்லிட்டு தான் போவான். அத்தனை சூறாக்களும் அம்மையத்துகளின் முக்கியமான சூறாக்கள். 3/4 ஜுஸ், 1/2 ஜுஸ், 1 ஜுஸ் மனப்பாடம் பண்ணோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வரணும் பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். இன்னைக்கு வெளியில படிக்க வச்சாச்சு, காலையில ஒரு 10 பிள்ளை தான் வருது, யாரும் என்னன்னு கேட்கறது இல்லை. காரணம் நம்ம வேலை, நம்ம வந்துடுறோம், உட்காந்துடுறோம். பிள்ளைங்க வந்தா ஓதை கொடுக்கும். சில பேர் பாடம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். 7 மணிக்கு வேணும் எழுதுங்கிறான், 7:30 வேணும் எழுதுங்கிறான். ஏன்னா பெற்றோர்கள் சேர்த்துட்டாங்களே, ஏதோ வரா பாடம் சொல்றான், போயிட்டே இருக்கான். 8 மணி நேரம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. காலைல நம்ம உட்காந்துடுறோம், இஸ்லாமுக்கு போய் உட்காந்துடுறேன். ஆனா வருது ஒன்னொன்னா வரும், பாடம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நைட்ல வருவான், எக்ஸாம் இருந்தா அறைய வரமாட்டேன், ஹோம்ஒர்க் இருந்தா அறைய வரமாட்டான். காரணம், எனக்கு ஹோம்ஒர்க் பயங்கரமா எழுத்து வேலைகள் இருக்கு, பாடம் பார்க்கணும். அப்போ தீனுடைய கல்வியை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, எங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்ல, மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் எவ்வளவு நேரம், அந்த அளவு நேரம் கூட நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பலன்னா அப்ப பின்னாளுடைய வாழ்க்கை பாதிக்கும். நம்ம முதல்ல பிள்ளைகள் ஒழுங்காக இருக்குன்னா, தீனை படிக்கணும்னா மக்தபுக்கு அனுப்பிக்கணும். மக்தபுக்கு அனுப்பி வைத்தால்தான் பிள்ளைகள் இல்மை கற்றுக்கொள்ளும், குர்ஆனை கற்றுக்கொள்ளும், தீனியாத்திகளை கற்றுக்கொள்ளும். இங்க கற்றுக்கொள்ளனா அந்த பிள்ளை எப்படியும் உலகத்திலே வாழலாம், பேர் தான் முஸ்லீமாக இருப்பார். ஆனால் பெற்றோர்கள் தான் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடியவர்கள், விசாரிக்கப்படக்கூடியவர்கள். பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளி, நம்ம தான் பொறுப்பு. அல்லாஹ் நம்மை தான் கேட்பான் நாளைக்கு. நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளருங்கள்.
நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக வளருங்கள். 5 வேளை தொழுதா துவா நமக்காக துவா கேட்கும். பிள்ளை எங்க வரான் பள்ளிக்கு, ஸ்கூல் விட்டு வந்து விளையாட்டு 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 மகரிப் வரைக்கும் விளையாடுவோம். மகரிப் போய் தொழு வர மாட்டான், அதுக்கு வந்து தொழுவான். இது யார் கண்டிக்கிறது? பெற்றோர் தானே கண்டிக்கணும் பிள்ளைகளை. சகோதரர்களே, பெரியார்களே, நம் மார்க்க கல்வியை பள்ளிகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளை கவனம் செலுத்த வேண்டும். நல்லா படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான்னு நல்ல ஓதுறானான்னு கேளுங்க. வந்து யாராவது கேட்டிருக்கீங்களா? வந்து பிள்ளை ஓதுறானான்னு ஒழுங்கா பள்ளிக்கு வரானா கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் வந்ததே இல்லையே. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல ஆகிரத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து குர்ஆன் ஷரீஃபை நல்ல சரளமாக ஓதக்கூடிய ஓதக்கூடிய பிள்ளைகளாக ஹாஃபிதுகளாக பிள்ளைகளை ஆக்கியல் புரிவாராக என்று கேட்டுக்கொண்டு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு செறிவுரை நிறைவுபடுத்தி விடைபெறுகிறேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.